ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சென்னையில் தனது தந்தைக்கு முன்பாகவே பாஜகவில் இணைந்ததாக பாலாஜி நயினார் கூறியுள்ளார். சென்னை தீநகரில் உள்ள கமலாலயத்தின் பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில அமைப்பாளர் பாலாஜி நயினார் தந்தி டிவிக்கு பேட்டியளித்தார். இதில் எனக்கு பிறகுதான் எனது தந்தை பாஜகவில் இணைந்தார், எனவே இது வாரிசு அரசியல் கிடையாது என குறிப்பிட்டார். மாநாடு நடக்கிறப்ப நான் இந்த கட்சியில் இயக்கத்தை ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு பெரிய அப்போவே இருந்து எனக்கு பிஜேபியில் ஈடுபாடு உண்டு. ஆனால் அப்பா ஏடிஎம்கேல பெரிய போஸ்டிங்கில் இருந்தனால வெளியே வரலை நம்ம அப்போ. அதனால் இது வாரிசு அரசுன்னு சொல்ல முடியாது. நான் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா இந்த கட்சிக்கே வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் பேட்டியை தொடர்ந்து கும்பகோணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. சோதனைகளை சந்திக்கும் வீரனின் இதயம் இரும்பை விட வலிமையானது என ஒட்டப்பட்டிருக்கும் அந்த போஸ்டரில் எடப்பாடியார் வழியே எங்கள் வழி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் நேரில் சந்தித்து பேசிய சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த ஆலோசனையில் இருவரும் பாஜகவின் உட்கட்சி விவகாரம் மற்றும் தமிழக அரசியல் சூழல் குறித்து விரிவாக ஆலோசித்ததாகவும், தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சரத்குமாருக்கு மாநில அளவில் ஒரு முக்கிய பொறுப்பு பாஜக தரப்பில் வழங்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட சரத்குமார் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓடையில் வீசப்பட்ட மனுக்கள் ஏற்கனவே இணையத்தில் பதிவு செய்யப்பட்டதால் அவை தேவையற்றவை என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நாகர்கோயிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜிஎஸ்டியில் செய்யப்பட்டுள்ள மாற்றத்தால் மாநில அரசுக்கும் மக்களுக்கும் எந்த நன்மையும் இல்லை என கூறிய அவர், இம்முறை வெளிநாடு சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அதிக முதலீடுகளை ஈர்த்துள்ளார் என தெரிவித்தார். ஓடையில் மிதந்த மனுக்கள் குறித்தான கேள்விக்கு, மக்கள் கொடுத்த அந்த மனுக்கள் ஏற்கனவே இணையத்தில் பதிவு செய்யப்பட்டதால் அவை தேவையற்றவை என கூறினார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.